துலா ராசிக்கு வாக்கி பஞ்சாங்கப்படி 5வதுல இருக்கக்கூடிய சனி பார்த்தோன்னா 6ல் வராரு. ஸோ எல்லா ராசியை விட துலா ராசியில் சனி பார்த்தோன்னா உச்சத்தில் வரப்போகிறாரு. ஸோ சனி வந்து உச்ச வீட்டில் இருக்கார் துலாமில். அதனால் வந்துட்டு எல்லாமே ஏறுமுகம் தான். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ தொழில் முன்னேற்றமாக இருக்கட்டும், வியாபார முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் என்னதான் சூப்பராக இருந்தாலுமே உடல் சூழ்நிலைகள் மட்டும் கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுக்கும். ஸோ முதுகு சம்மந்தப்பட்ட வந்து ஏதோ ஒரு பாதிப்பு, ஒரு பேக் பெயின், ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வந்து ஏற்படலாம். அதனால் துளாராசிக்கு இவ்வளோ வந்து சூப்பராக இருந்தால் கூட, யோகத்தை கொடுத்தா கூட இந்த ஒரு பாதிப்புகள் வந்து இருக்கலாம். அதனால் எல்லாமே சூப்பராக இருக்குது, நம்ம கரெக்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகாமல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் வந்து இருக்கணும். அதனால் உடற்பயிற்சி ரெகுலராக வந்து கண்டிப்பாக செய்யணும். ஸோ அது செய்யும்போது பார்த்தோம்னா இந்த உடல் உபாதைகள் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிட்டு சரியாகலாம். மற்றபடி ராசிகள்லேயே சூப்பராக இருக்க போகிறது வந்து துலா ராசிக்கு தான். ஸோ அவங்க வந்து எந்த எடுத்த காரியமும் வந்துட்டு சூப்பராக செயல்பட்டு ஒரு கைராசிக்காரங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இப்போ ஏற்படும். ஏன்னா சனி உச்சத்தில் இருக்கக்கூடிய ராசியாக இருக்கிறனால துலா ராசிக்கு சூப்பராக இருக்க போகுது. அதனால் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஏதாவது தொழில் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த டைம் செய்யலாம். புதிய வந்துட்டு ஒரு வேலைக்கு நான் போகிறேன், அதை செய்யலாமான்னு நீங்கள் வச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம். ஸோ ரொம்ப நான் ஃபேமிலி கேலாக தான் இருந்தேன், வெளியே இப்போ வேலைக்கு போகலாமான்னா இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிறைய வேலைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எல்லா முயற்சிகளும் பண்ணுங்கள். எல்லாமே வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த துலா ராசி கிடைக்க போகுது.